அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 5/1/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு x = 3 + 2√2 எனில் √x மைனஸ் 1/√x மதிப்பு காண்க. இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை செக் பண்ணிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற 3 2√2 இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சா 1 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 9. 2√2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, ஸோ நமக்கு கிடைக்கிறது 8. இதை ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு 1 கிடைக்குது. இதாட்ட 1 கிடைச்சா கொடுத்துருக்கிறது எக்ஸ் 3 + 2√2. இப்போ நான் 1/x கண்டுபிடிக்க போகிறேன். 1/x கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட்டு கூட்டல் குறிய கழித்தல் குறியா மாற்றி எழுதுனா போதும். இது எப்போ மட்டும் பாசிபிள் அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர் நமக்கு கழிச்சு கிடைக்கிற நம்பர் 1 இருக்கணும். அப்படி இருந்தால் கொடுத்துருக்கிறது கூட்டல் குறியாக இருந்தால் கழித்தல் குறியாகவும், கொடுத்துருக்கிறது கழித்தல் குறியாக இருந்தால் கூட்டல் குறியாகவும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது √x மைனஸ் 1/√x. இதனுடைய ஃபார்முலா √x + 1/x மைனஸ் 2. ஸோ எக்ஸையும் 1/xஐயும் கூட்டணும். கூட்டுனா 2√2க்கும் மைனஸ் 2√2க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3ஐயும் 3ஐயும் கூட்டுனா 6. அப்போ நமக்கு கிடைக்கிறது √6 மைனஸ் 2, அதாவது √4. 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 2. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இரு எண்களினுடைய மீச்சிறு மதிப்பு 495, மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பு 5. இரு எண்களினுடைய கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களினுடைய வித்தியாசம் எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இரு எண்களினுடைய மீச்சிறு மதிப்பையும் மீப்பெரு மதிப்பையும் பெருக்குனா அந்த இரண்டு எண்களினுடைய பெருக்கு தொகைக்கு சமம் அப்படிங்கிற ஃபார்முலாவை முதல்ல யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா 495ஐயும் 5ஐயும் பெருக்கிறதுக்கு சமம். ஸோ xy = 495 × 5. அவ்விரு எண்களினுடைய கூட்டுத்தொகை 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 100. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வித்தியாசம், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது 100. ஸோ 100 ஸ்கொயர் மைனஸ் 4. xy அப்படிங்கிறது 495 × 5. 100 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 10,000 கிடைக்கும். மைனஸ் 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20. 20ஆல் 495 பெருக்குனா 9,900. இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 100. இந்த 100 அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய்யினுடைய ஹோல் ஸ்கொயர் மதிப்பு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும்தான். ஸோ ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். 100க்கு ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது 10. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில்
மாணவ மாணவிகளுக்கு இடையிலான விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது? இங்க கொடுத்துருக்கிறது 2:1. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. ஸோ கொடுத்துருக்கிறத நாம் 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 20. இந்த 20ஐ இந்த 2ஓடையும் 1ஓடையும் பெருக்கிக்கணும். 2ஓட 20 பெருக்குனா 40, 1ஓட 20 பெருக்குனா 20. ஸோ 40, 20 ஆப்ஷன் ஏ நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். A:B ஈக்குவல் டு 5:7, B:C ஈக்குவல் டு 6:11 எனில் A:B:Cஐ காண்க. நாம் ஏயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ள 2 எண்ணை பெருக்கணும். 5 30. பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நடுவில் உள்ள 2 எண்ணையும் பெருக்கணும். 7 42. சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதியில் உள்ள 2 எண்ணையும் பெருக்கணும். 7 11 77. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 30 42 77. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200ஐ அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு கவனிங்க, இங்க கொடுத்திருக்கிறது தனி வட்டி தான். தனி வட்டி அப்படிங்கிறது 5 வருடத்துல 200 ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 10 வருடத்துல 200 400 தான் மாறும். ஏன்னா தனி வட்டிங்கிறது மாறாத தொகை. வருஷம் வர தொகை ஒரே அளவாக தான் இருக்கும். அப்போ 5 வருடத்தில் 200 வருது அப்படின்னா அடுத்த 5 வருடம் அதாவது 10வது வருடத்தில் 400 தான் வரும். இங்கே 10வது வருடம் முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 10வது வருட முடிவில் நமக்கு கிடைக்கிற தொகை மொத்தம் 400 தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் நமக்கு 400 வரலை. அப்போது கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கதான் நான் நினைக்கிறேன். இங்கே மேலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். மேலும் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு? அதாவது மேலும் 10 வருடம் 20வது வருடத்தில் அப்போ நமக்கு 800 கிடைக்கும். ஸோ 20வது வருடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய வட்டி தொகை ஆப்ஷன் ஏ 800. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். விடுபட்டதை கண்டுபிடி. AZ CX EV டேஷ் IR. இல்லை டேஷ் இருக்கிற இடத்துல என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஏ இருக்கு, ஏக்கு அடுத்தது பி இல்லை சி இருக்கு, சிக்கு அடுத்தது டி இல்லை இ இருக்கு. ஸோ இக்கு அடுத்தது எஃப் இருக்காது, ஜி இருக்கும். இப்போ அதே போல் இசட் இருக்கு, இசட்டுக்கு அடுத்தது ரிவர்ஸில் ஒய் இல்லை எக்ஸ் இருக்கு, டபிள்யூ இல்லை வி இருக்கு. ஸோ யூ இருக்காது, டி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ GT. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நிரந்தர லாபத்தில் பங்குக்கும் அச்சு விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்க நிரந்தர லாபத்தினுடைய பங்கு 15, அச்சினுடைய பங்கு 20. அப்ப வித்தியாசம் 15 20 இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 5. அச்சு 20,
ஸோ இதை சதவிகிதமாக மாற்றணும் அப்படின்னா 5/20 இன்ட்டு 100. 4×5 5, 4×5 20. 4ஆல் இதை அடிக்கிறேன். 2×8 5×20. ஸோ 25%. ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த எழுத்து கேள்விக்குறி உள்ள இடத்தில் வரும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. இங்க இருக்கிறது ஏ, இங்க இருக்கிறது டி. அப்ப ஏவுக்கு அடுத்தது பி, சி, டி. இங்க பாருங்க டபிள்யூ இருக்கு. டபிள்யூக்கு அடுத்தது எக்ஸ், ஒய், இசட். அப்போ இங்கே எத்தனை நம்பர் நடுவில் விடுபட்டிருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் விடுபட்டிருக்கு. இப்போ அதே ப்ரொசீஜரை கீழே ஃபாலோ பண்ணுவோம். இங்கே இருக்கிறது ஹச், அடுத்தது வர்றது ஐ, ஜே, இங்கே கே வந்துடுச்சு. அப்போ இங்கே இருக்கிறது பி. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? கியூ, ஆர், எஸ். அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் நமக்கு ஆப்ஷன் சி, எஸ். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன? ஒரு படத்துல எத்தனை மூலை விட்டங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n -3/2. இல்லை n அப்படிங்கிறது எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். இங்கே நவகோணம் அப்படின்னா 9 பக்கங்கள். ஸோ எண்ணுக்கு பதிலாக நாம் 9 அப்ளை பண்ணணும். 9 -3/2. அப்போ 9 9ல் 3 போச்சுன்னா 6/2. 6 அடிக்கலாம். 3×2 6. ஸோ 9×3 27. ஸோ மொத்தமாக உள்ள மூலை விட்டங்களின் எண்ணிக்கை 27. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் பெரிய எண் எது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, கியூப் ரூட் ஆஃப் 3, ஃபோர்த் ரூட் ஆஃப் 4. இங்கே இருக்கிற தலையில் உள்ள எண், அதாவது வர்க்கமூல எண்கள் 2, 3, 4 இருக்கு. இந்த 2, 3, 4க்கு மீசிம, அதாவது எல்சிஎம் 12. ஸோ இங்கே இருக்கிற எண்ணெல்லாம் 12ஆக மாற்றணும். அப்போ இங்கே வெளியில் 2 இருக்கதா அர்த்தம். 2ஐ 6ஆல் பெருக்கினா 12. அப்போ உள்ளே இருக்கிற 2 தலையிலையும் 6 போட்டுக்கணும். 3ஐ 4ஆல் பெருக்கினா 12. ஸோ இங்கே 3 தலையில் 4 போட்டுக்கணும். 4ஐ 3ஆல் பெருக்கினா 12. ஸோ 4 தலையில் 3 போட்டுக்கணும். அப்போ எல்லாமே நமக்கு 12 ரூட் ஆஃப் அப்படின்னு மாறிடும். 2ஐ 6 வாட்டி பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 64. இதுவும் 12 ரூட் ஆஃப்னு மாறிடும். 3ஐ 4 வாட்டி பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 81. இதுவும் 12 ரூட் ஆஃப்னு மாறிடும். 4ஐ 3 வாட்டி பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 64. இப்போ மேலே இருக்கிற ரூட் நம்பர்ஸ் எல்லாமே ஒரே நம்பராக 12ஆகவே மாறிடுச்சு. ஸோ இப்போ கீழே உள்ள 81 தான் பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது எதுலேருந்து வந்துச்சு? கியூப் ரூட் ஆஃப் 3லேருந்து வந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, கியூப் ரூட் ஆஃப் 3. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூட் ஆஃப் 2n = 64 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது ரூட் ஆஃப் 2 பவர் n = 64. 64 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா 2 பவர் 6 அப்படின்னு எழுதலாம். 2 6 வாட்டி பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 64. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும்.
இங்கே இருக்கிற ரூட் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ஆகும். ஸோ 2 பவர் 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 2 12. ஸோ நமக்கு எண்ணினுடைய மதிப்பு 12. ஆப்ஷன் டி 12 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 1/81, 1/54, 1/36, 1/24. இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மேலே எல்லாமே 1 1 1 தான் இருக்குது. ஸோ நமக்கு அடுத்த நம்பர் 1/2 தான் வரப்போகுது. இப்போ கீழே உள்ள எண்களுக்கு உண்டான தொடர்பை கண்டுபிடிக்கணும். 81 2ஆல் பெருக்கிட்டு 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். 3ஆல் அடிங்க. 2 3 6, 7 3 21. இதை 2ஆல் பெருக்குனா 54. 54 2/3ஆல் பெருக்கிறோம். 3ஆல் அடிங்க. 1 3 3, பாக்கி 2, 8 3 24. ஸோ இதை பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 36. 36 2/3ஆல் பெருக்குங்க. 3ஆல் அடித்தா 12, 12 2 24. ஸோ அடுத்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 24 2/3ஆல் அடிக்கணும். 3ஆல் அடிப்போம். 8 3 24. ஸோ 8 2 16. அப்போ நமக்கு கீழே வரக்கூடிய நம்பர் 16. ஸோ 1/16 ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்ட வடிவ பூங்காவுக்கு வேலி போட 1 மீட்டருக்கு 5 வீதம் ரூபாய் 1100 ஆகும் எனில் பூங்காவின் ஆரம் என்பது என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 1 மீட்டருக்கு 5 ரூபாய் செலவு. மொத்த செலவு 1100. ஸோ 1100 5ஆல் அடிக்கலாம். அடித்தா நமக்கு கிடைக்கிறது 220. இந்த 220 அப்படிங்கிறது பூங்காவினுடைய சுற்றளவு. அப்போ சுற்றளவுனா 2/r. இந்த 2/r உடைய வேல்யூ தான் 220. அப்போ r அப்படியே இருக்கட்டும், 220 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் 1/2. பை அப்படிங்கிறது 22/7. ஸோ அந்த பக்கமாக போணுச்சுன்னா 7/22. 22ஆல் அடிப்போம் 10 வரும். 2ஆல் அடிப்போம் 5 வரும். ஸோ 7 5 35. அப்போ ஆரினுடைய மதிப்பு 35. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3940 280% என்பது எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. 3940 பெருக்கல் 280%, அதாவது 280/100. 100ல் உள்ள 0வுக்கும் இங்கே உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 394 பெருக்கல் 28. 28 டைரெக்டாக அப்படியே பெருக்கியும் ஆன்சர் போடலாம், இல்லை கொஞ்சம் மனசுக்குள்ளேயே போடலாம். அப்படின்னா 28 30 - 2ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ 30ஆல் 394 பெருக்கிறது அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பாடில் பெருக்கி 0 போட்டுக்கிட்டால் போதும். நாங்கள் 3 12க்கு 2 பாக்கி 1, 9 3 27 1, 28க்கு 8 பாக்கி 2, 3 9 2 11. ஸோ 0. இப்போ 2ஆம் வாய்ப்பாடு 8, 18க்கு 8 பாக்கி 1, 6 6 1 7. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். கழிச்சா 11 0 32. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர்
தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா சமமாக இருக்கும்படி. சமமாக இருக்கும்படினா அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:1 இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? 5:4ங்கிற ரேஷியோ. இதை 1:1 மாற்றணும் அப்படின்னா இங்கே 4ஆல் பெருக்கணும், இங்கே 5ஆல் பெருக்கணும். அப்போ தான் 1:1 மாறும். ஸோ நாம் இங்கே 4ஆல் பெருக்கணும், இங்கே 5ஆல் பெருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 4:5. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரைவிரிப்பின் விலை மீட்டருக்கு 8 ரூபாய் எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் அந்த தரைவிரிப்பை அமைக்க ஆகும் செலவு என்ன? இங்க நமக்கு அறையினுடைய நீள அகலம் பார்ப்போம். அறையினுடைய நீளம் 13 மீட்டர். ஸோ 13 பெருக்கல் அகலம் 9 மீட்டர். நான் அகலத்தை மட்டும் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே அகலம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. தரைவிரிப்பினுடைய நீளம் 1 மீட்டர், ஏன்னா 1 மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகலம் 75 சென்டிமீட்டர். இதனுடைய விலை 8 ரூபாய். இப்போ இந்த 75ஆல் இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 12. 13 12 156. 156 8ஆல் பெருக்கணும். 8 6 48, பாக்கி 4. 8 40. 40ஓட 4 கூட்டினா 44, பாக்கி 4. 8 8, 8 4 12. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 1248. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். x/2y = 6/7 எனில் x - y x + y + 14/19 மதிப்பு காண்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணலாம். ஒய்க்கு பதிலாக இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு 7/2 அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 7/2 பை எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 7/2 ப்ளஸ் 14/19. குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 6 2 12. 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 5. ஸோ இது 5/2 பை கீழேயும் குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 6 2 12. 12ஓட 7 கூட்டினோம்னா 19. ஸோ 19/2. இப்போது இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். இங்கே ஒரு ப்ளஸ் 14/19 இருக்குது. இப்போ கீழே இருக்கிறது ரெண்டுமே 19. ஸோ மேலே 5ஐயும் 14ஐயும் கூட்ட வேண்டியதான். கீழே 19 போட்டுக்கலாம். 5ஐயும் 14ஐயும் கூட்டினா 19/19. ஸோ ரெண்டுத்தையும் அடிச்சுட்டா ஆன்சர் 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 1. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 1600 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.50 ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. முதல்ல இதனுடைய வட்டி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிப்போம். இங்கே கொடுத்துருக்கிறது வட்டியோட சேர்ந்த தொகை. ஸோ இதிலேருந்து நாம் 1600 கழிச்சிட்டோம்னா நமக்கு வட்டி மட்டும் கிடச்சிடும். அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 252 ரூபாய் 50 பைசா. இங்கே கணக்கு கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் தனி வட்டியை வச்சு தான் கணக்கு போட போகிறேன். அப்போது 1600க்கு 5% தனி வட்டி கண்டுபிடிச்சா வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
16 5 5 30க்கு 0 பாக்கி 3. ஸோ 16 5 80. ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா வட்டி. இங்கே எவ்வளோ வட்டி வந்திருக்கு? 252 ரூபா வந்திருக்கு. ஸோ அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு 80 80 8 2 16 160 ரூபா வட்டி. இப்போ மூணாவது வருஷத்துக்கு பார்ப்போம். 1 8 8 2 8 16 3 24 240 ரூபா வட்டி. இப்போ நாலாவது வருஷத்துக்கு போனோம் அப்படின்னா 8 32 320 ரூபா வட்டி வந்துடும். இப்போ நம்ம வட்டிக்கு நியரஸ்டாக மேட்ச் ஆகிறது எது? 240. 240ங்கிறது எத்தனாவது வருஷத்தில் மேட்ச் ஆகுது? மூணாவது வருஷத்தில் மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 3 வருடங்கள். சரி, வாங்க அடுத்த கணக்கு போகலாம். ஏ என்பவர் பியின் சகோதரி. இது அப்படியே மேப்பாக போட்டுருங்க. ஏ பி. இப்போ இந்த ஏ அப்படிங்கிறவங்க பியினுடைய சகோதரி, சிஸ்டர். அடுத்தது சி என்பவர் பியின் மகன். இப்போ சின்னு ஒருத்தர் வராரு, இவங்க பியினுடைய மகன். அடுத்தது டி என்பவர் சியின் மகள், சியினுடைய டாட்டர். யாரு? டி. இப்போ ஏ என்பவர் டியின் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஏயும் பியும் அக்கா தங்கச்சி. பியினுடைய பையனுக்கு பிறந்த பொண்ணு தான் டி. அப்ப பாட்டி. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. டிக்கு பியும் பாட்டி, சியும் பாட்டி. ஸோ பாட்டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 29 எனில் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் ஏ பை ஒய் மைனஸ் ஏயினுடைய மதிப்பு. ஆக்சுவலாக இந்த கணக்குமே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கோட தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிறது 29 இல்லை 2A. 2Aன்னு வச்சால் கணக்கு போட்டால் தான் நமக்கு இந்த கணக்கை போட முடியும். சரி, 2Aன்னு வச்சுக்கிட்டே நான் கணக்கு போடுறேன். இங்கே உள்ளதுலேருந்து ஏயை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் 1 பை ஒய் மைனஸ் ஏ. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். ஸோ ஒய் மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஏ. ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த ஒய் ப்ளஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுக்கு பதிலாக இந்த 2Aவை போடலாம். இங்கே உள்ள மைனஸ் ஏவும் சேர்ந்து மைனஸ் 2Aவா மாறிடும். கீழே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ ஒய் மைனஸ் ஏ. 2Aலேருந்து 2Aவை கழிச்சிட்டோம்னா 0. 0வோட எதை பெருக்கினாலும் எதை வகுத்தாலும் நமக்கு கிடைக்க போகிறது 0. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 0. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அசல் ரூபாய் 6250 ஆனது 4% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். 6250க்கு 14% எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு. அப்போது இங்கே உள்ள 0வுக்கு இங்கே உள்ள 0வை அடிச்சிடலாம். ரெண்டாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன். 7 2 14 I 2 10. அஞ்சாம் வாய்ப்பாலில் இதை அடிக்கலாம். 4 5 5 2 5 10 I 5 25. இப்போ 2ஆல் இந்த 125 பெருக்கிறேன். 2ஆல் 125 பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது
250 பெருக்கல் ஒரு 7 இருக்கு. 7 0 0, 7 5 35க்கு 5 பாக்கி 3, 7 2 14 3 17. அப்போ எனக்கு கிடைக்கிறது 1750. இங்க 1750 விட அதிகமாக வர ஆன்சரை நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா தனி வட்டியை விட கூட்டு வட்டிக்கு அதிகமாக தான் வட்டி கிடைக்கும். ஸோ 1750 விட அதிகமாக இருக்கிற நம்பர் 1872.50. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். விடுபதலை கண்டுபிடி. GTIR KP அடுத்தது என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜிக்கு அடுத்தது ஹச் இல்ல ஐ இருக்கு, ஐக்கு அடுத்தது ஜே இல்ல கே இருக்கு. அப்ப கேவுக்கு அடுத்தது எல் இருக்காது, எம் இருக்கும். அதே போல இது கீழே ரெண்டாவது உள்ளது ரிவர்ஸ்ல வருது, டி. அப்ப எஸ் இல்ல ஆர் இருக்கு, கியூ இல்ல பி இருக்கு, அடுத்தது ஓ இல்ல என் இருக்கணும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் MN. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையினுடைய வட்டி ரூபாய் 210 எனில் அந்த தொகை என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க கூட்டு வட்டிங்கிற வார்த்தை வரல, ஸோ இது தனி வட்டி தான். அப்ப தனி வட்டிக்கு நம்ம கணக்கு போட போறோம். PNR/100 = I. இல்ல P என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போறோம். N அப்படிங்கிறது எத்தனை வருடம் அப்படிங்கிறத குறிக்குது. ஆக்சுவலா இங்க 3 வருடத்துக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 வருடம் அப்படின்னா இதை 3ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருடம் கிடைச்சிடும். ஸோ ஒரு வருடத்துக்கு 70. அப்ப என்ன நான் ஒரு வருடத்துக்கே கணக்கு போடுறேன். R அப்படிங்கிறது 14% by 100 = 70. அப்ப P = 70 பெருக்கல் 100 by 14. 7ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இங்க 10, இங்க நமக்கு 2 7 14. இப்ப 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இங்க 5. ஸோ 5 பெருக்கல் 100 500. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 7000க்கு 16 மாதங்களுக்கு ரூபாய் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி. 7000, ஆனா மாதம் பார்த்தீங்கன்னா 16 மாதம். இப்ப நம்ம ஒரு மாசத்துக்கு தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 16ஆல இந்த 1680 அடிக்கணும். 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். நன்னாங் 16, இங்கேயும் 4 2 0. இப்ப திரும்பியும் 4ஆம் வாய்ப்பாலே அடிக்கிறேன். ஒரு நாள் 4 2 வராது, ஸோ ஒரு 0 போட்டுக்கணும். 5 20. அப்ப ஒரு மாசத்துக்கு 105 ரூபாய் வட்டி. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 105 12ஆல பெருக்குனா போதும். அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி 105 பெருக்கல் 12. நம்மளுடைய ஃபார்முலா என்ன? PNR/100. இங்க P அப்படிங்கிறது 7000, N அப்படிங்கிறது ஒரு வருடம், ஸோ N போட தேவையில்ல. R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா வட்டி விகிதம் by 100. இங்க உள்ள 2 0வுக்கு இங்க உள்ள 2 0வை அடிச்சிடலாம். ஸோ R கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 105 பெருக்கல் 12 70ஆல அடிக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி அடிக்கலாம்? 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 6 2 12. இது 35 2 70.
இப்போ அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன். 7 5 35. இங்கே அடிக்கிறேன். 2 5 10 1 5 5. திரும்பியும் 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன். 7 3 21. ஸோ R ஈக்குவல் டு 6 3 18. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 5% வருட வட்டியில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இங்க நமக்கு 2 வருடத்துல கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா நான் தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 7200 பெருக்கல் வருடம் 2 வருடம் வட்டி 5% வட்டி பை 100. 2 0வுக்கு 2 0 அடிச்சிடலாம். I2 10. அப்போ 72 10ஆல் பெருக்குனா 720 வருது. 720ங்கிறது 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. இப்போ நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிங்கிறது தனி வட்டியோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 720க்கு பக்கமாக அதிகமாக உள்ள நம்பர் 738. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. இந்த கொஷின் பேப்பரில் உள்ள ஒரு சில கணக்கு மட்டும்தான் தவறாகவும் கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்துச்சு. மற்ற எல்லா கணக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஸோ இதில் உள்ள கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.